கையெழுத்து போட்டு அவங்க கிட்ட பணத்தை கொடுக்குறீங்களா இல்ல உங்க பேரனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போட்டுமா? அம்மாச்சி கையெழுத்து போட்டுருங்க அம்மாச்சி, ப்ளீஸ் எனக்காக. கையெழுத்து போடுங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ கடவுளே. ஊர் ஜனங்க மத்தியில என் மானத்தை வாங்கிட்டலடி. நீ ஜெயிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காத. உன் அக்கா என் வீட்டில் தானே இருப்பா. உன் மொத்த குடும்பத்தையும் என்ன கதி ஆக்குறேன்னு பாரு. சார் என்ன பண்றாங்க? ஒரு நிமிஷம் சார். என்ன சார் விஷயம்? சார் என்னன்னு கேக்குறேன்ல. நீங்க பாட்டுக்கு நேரா போய் கதவுல ஏதோ ஒட்டிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் ஓட்டுங்கப்பா. ஓகே சார். ஐயா எங்க வீட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாருன்னு கேட்டுட்டு இருக்கோம்ல. பேங்க்ல இருந்து வந்திருக்கோம் சார். உங்க வீட்டை சீல் வைக்கிறோம். எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? உன் குடும்பத்தால தான் இதெல்லாம் நடக்குது. மண்டபத்துல ஊர் ஜனங்க முன்னாடி என்கிட்ட பேப்பர்ல சைன் வாங்கின, என்ன அசிங்கப்படுத்தின. அங்க நான் தலை குனிஞ்சு நின்ன. அதுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ ஆரம்பிச்சு வச்சதுதான் இங்க வந்து நிக்குது. என் வீட்டை பூட்டி என்ன வெளியே நிக்க வச்சிருக்கு. இப்ப அப்படியே உனக்கு குளிந்து போயிருக்குமே. சந்தோஷமா? என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? ஏய் பேசாத. நீ என்னத்த பொண்ணுங்களை வளர்த்து வச்சிருக்க? ஒருத்தி என்ன அவமானப்பட வச்சா, இன்னொருத்தி கழுத்துல தாலி ஏறின உடனே என் வீட்டு கதவுல நோட்டீஸ் ஓட்ட வச்சுட்டா. தப்பா எடுத்துக்காத அத்தை. அவங்க பாவம் அத்தை, அவங்களையும் திட்டுறீங்க. யாரு இவளுங்களா பாவம்? என் குடிய கெடுக்க வந்தவளுங்க. உன் அக்காக்காரி வீட்டு வாசல்ல இன்னும் கால் எடுத்து வைக்கல. அதுக்குள்ளர என் குடும்பத்தையே ரோட்ல நிக்க வச்சுட்டான். அழுவாத தேனு. இது எப்படிப்பட்ட காலுன்னு இப்பவே தெரிஞ்சிருச்சு. அப்பத்தா ஏன் அப்பத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய் இன்னொரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். உன்ன சொல்லணும்டா. சீமையிலேயே இல்லாத மாதிரி இவதான் வேணும்னு ஒத்த கால நின்ன. இப்ப பாரு குடும்பத்தையே வெளியே நிக்க வச்சுட்டா. என்ன ராசியோ என்னமோ. என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? என் அக்காவை ஏதாவது சொன்னீங்க? ஏய் என்ன என்னடி செய்வ? என்னம்மா இது? நீங்க பெரியவங்க. அதுவும் இல்லாம என் பொண்ணு உங்க வீட்ல வாழ வந்திருக்கா. வாழ வந்தவளா இவ? என் குடிய கெடுக்க வந்திருக்கா. என் அக்கா இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு முதல் தடவையா வீட்டுக்குள்ள வரா. இப்படி என்ன ஏதுன்னு சொல்லாம வீட்டை பூட்டி சீல் வைக்கிறீங்க. வாங்கின கடனை கட்டாம இருந்தா வேற என்னமா செய்வாங்க? கடனா? என்ன கடன் சார்? இந்த வீட்டு மேல கடன் வாங்கியிருக்காங்கம்மா. அதெல்லாம் கொடுத்தாச்சு. ஆமா சார். என் பையனுக்காக எங்க அம்மா கடன் வாங்கினாங்க. அதான் மாசம் மாசம் வட்டியும் அசலும் கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் தான் அதை கட்டிட்டு இருக்கனே. எங்க கட்டுறீங்க? 3 மாசமா பணம் கட்டல. 75,000 கட்டாம இருக்கு. ஐயோ ஏதோ என் அக்கா வந்த நேரம்னு சொன்னீங்க. நீங்க கடன் கட்டாம விட்டதுக்கு நாங்க தான் பொறுப்பாவோமா? டேய் மனோ,
என்னடா இது 3 மாசமா பணம் கட்டலங்கிறாங்க. இதோ மாசம் மாசம் கரெக்டா கட்டிட்டு இருக்கேன்னு சொன்னியே, இதுதான் நீங்க கரெக்டா கட்டின லட்சணமா? டேய் இந்தாடா 40,000 ரூபாய் இருக்கு, கரெக்டா கட்டிடுவல்ல? கொடுத்துட்டல, எப்படி டான்னு போய் கட்டுறேன்னு பாரு. டேய் மனோ, என்னடா இது? ஏன் 3 மாசமா பணம் கட்டாம விட்ட? இத பாரு, மரியாதையா சொல்லிடு. அம்புட்டு பணத்தை என்னடா செஞ்ச? டேய் சொல்றா. ஐயோ வேண்டாம், அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க. ஏய் என்னடி உன் புருஷனுக்கு வக்காலத்தா? உரிமை கொண்டாடுறியோ? என் பேர அவனை நான் கேட்பேன், அடிப்பேன். இதுக்குள்ள நீ வந்த அம்பிடுதேன் போ. அன்னைக்கு அத்தையும் மீனாட்சியும் நம்ம வீட்டுக்கு வந்து நிச்சயம் பண்ணாங்கல்ல, அன்னைக்கே ஜீவா கிட்ட 2 மாசத்துக்கு கட்ட வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன். பேங்க்ல இருந்து போன் வந்துச்சுன்னு சொல்லி அவன் தான் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனான். கட்டிடுறவன் சொன்னான். சரியா போச்சு, நல்ல ஆளுகிட்ட கொடுத்துருக்கடா. ஏமானோ, அவனே ஊரை சுத்திட்டு உருப்படாம கிடக்கான், அவன்கிட்ட போய் கொடுத்து விட்டேன்னு சொல்றியலே? இல்ல மதனி, அவன் கட்டிட்டேன்னு தான் சொன்னான். கிழிச்சான். கட்டினா இவங்க ஏன்டா வீட்டு வாசல்ல நிக்க போறாங்க? வெளியில இருக்கவளை சொல்லி என்னத்தை செய்ய? வீட்டுக்குள்ளாரையே ஒரு தருதலை சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறா இந்த சக்தி. அவனால இன்னும் என்னெல்லாம் அவமானப்பட போறேனோ தெரியல. மீனாட்சி, மீனாட்சி சார், இது 1.5 பவுன் செயின். உங்களுக்கு தர வேண்டியதை விட அதிகமாவே இருக்கும். இதை வச்சுக்கோங்க சார். இப்ப கதவை திறந்து விடுங்க. ஏய் என்ன பிச்சை போடுறியா? நீ கொடுத்து என் வீட்டு கடன் அடையணுமா? இனிமே இதான் என் அக்காவோட வீடு. அவ இங்கதான் வாழ போறா. நான் அவளுக்காக கொடுக்கறேன். என்ன விட்டா வீட்டை சொந்தம் கொண்டாடுவ போல இருக்கு. மீனாட்சி, இல்ல மீனாட்சி, உன் நகையை நீயே வச்சுக்கோ. மீனாட்சி, நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிக்கிறேமா. நீங்க ஏமா அதெல்லாம் பண்றீங்க? வேண்டாமா? அது வரைக்கும் என் அக்கா வெளியே நிக்கணுமா மாமா? இது அக்காக்காக மட்டும் செய்யல. இனிமே நீங்களும் எங்க குடும்பம் தான்.